ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இன்றைய பயணத்தில் ஒரு புதிய தரிசனம் காண்போம். வாருங்கள், பயணத்தை தொடங்குவோம். ஹரி, இப்ப நாம தரிசனம் செய்ய போற கோயில் எதுன்னு சொல்ல? கண்டியப்பாக ஹேமா, கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோயில் போற வழியர்கோயில் போற வழியிலே தரிசனம் கொப்புன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல சிரமடங்கிற ஒரு அழகிய கிராமத்துல இருக்கிற எம்பெருமானார் திருக்கோயிலை தான் நாம இப்போ தரிசிக்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பாலமூர் சாலையில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தரிசனங்கோப்பு என்ற ஊரிலிருந்து இடதுபுறம் அருமநல்லூருக்கு பிரியும் சாலையில் ஞாலம் என்ற ஊருக்கு முன்னால் உள்ளது இந்த சிரமடம் என்ற அழகிய கிராமம். சுற்றிலும் பச்சை பசேர் என்ற நெல்வயல்களும் பின்னணியில் நெடுதுயர்ந்த மலைகளும் சலசலத்து ஓடும் ஓடைகளும் இந்த கிராமத்தின் அழகுக்கு மெருகூட்டுகின்றன. இந்த ஊருக்கு அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் தான் மிக பழமையும் பெருமையும் வாய்ந்த சீதேவிபுரி சமேத ஸ்ரீ எம்பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கின்றது. பல்லாண்டுகளாக வெளி உலகிற்கு தெரியாமல் இருந்த இந்த ஆலயம் ஏராளமான பக்தர்கள் வந்து கூடுகின்ற ஆலயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தலத்தில் ஸ்ரீ எம்பெருமாள் என்ற பெயரில் திருமால் கோயில் கொண்டதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு கூறப்படுகின்றது. தன் ஊருக்கு அருகிலுள்ள மலை உச்சியில் அமைந்திருந்த எம்பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு மற்றும் பூஜைகள் செய்ய வயது முதிர்ந்த அர்ச்சகர் ஒருவர் தினமும் மலையேறி செல்வார். தினந்தோறும் அடர்ந்த காட்டுப்பகுதியான அந்த மலை மீது சிரமப்பட்டு ஏறி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வந்தார். நாளடைவின் முதுமை அடைய மலையேறி பணி செய்ய முடியவில்லை என்று அவர் கண்ணீர் வடித்தார். அன்றிரவு கனவில் பெருமாள் காட்சியளித்து, கவலைப்படாதே, நாளை காலையில் மலைக்கோயிலிருந்து ஒரு குடம் உருண்டு வரும். அந்த குடம் நிலை கொள்ளும் இடத்தில் உனக்காக நான் எழுந்தருகிறேன். நீ அந்த இடத்தில் உன் வழிபாட்டினை தொடரலாம் என்று கூறினார். அர்ச்சகர் மிகவும் மனமகிழ்ந்து அப்பகுதியை ஆண்டு கொண்டிருந்த சேர மன்னரிடம் விவரம் தெரிவிக்க, மன்னனும் பிற முக்கியஸ்தர்களும் மறுநாள் காலை மலையடி வரத்துக்கு சென்று குடத்திற்காக காத்திருந்தார்கள். திடீரென்று குடம் ஒன்று பேரொழியோடு மலைக்கோயிலிருந்து கீழ் உண்டு வந்து மலையடிவாரத்தில் நின்றது. திருமால் சாநித்தியம் கொண்டிருந்த அந்த குடத்தை மன்னனும் மற்றவர்களும் பயபக்தியோடு வணங்கினார்கள். அந்த இடத்தில் ஒரு அழகிய கட்டளையை மன்னன் எழுப்பினான். பக்தனின் வழிபாடும் தொடர்ந்தது. குடமுருண்டு வந்த மலை குடமுருட்டி மலை எனப்படுகின்றது. அதிலிருந்து வழிந்த நீரே ஆலயத்திற்கு பின்புறமாக ஓடும் தெள்ளிய குடமுருட்டி ஆறு எனப்படுகின்றது. இதிலிருந்து பிரிந்து நீரோடை ஒன்று ஆலயத்தின் அருகில் ஓடுகிறது. ஆண்டு முழுவதும் தெளிந்த நீர் ஓடை இது ஓடுவது இதன் தனிச்சிறப்பாகும். எம்பெருமானை வழிபட்டு வந்த அர்ச்சகருக்காக திருமஞ்சனம் செய்யும் பொருட்டு கோயில் ஒட்டிய இந்த சிற்றார் ஓடி வந்ததாக கூறப்படுகின்றது. காடு சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் தலமரமான சந்தனமும் நிகழ்கிறது. ஆலய கருவில் எம்பெருமான் சீதைபூரி சைடமாக 4 கரங்களோடு எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். நல்ல உயரமான நுணுக்கமான வேலைப்பாடுகள் திகழும் எம்பெருமான் பின்னர் கரங்களை சங்கு சக்கரம் ஏந்தி முன் வழக்கை அபயஹஸ்தமாகும் இடக்கையின் கதையின் மீதும் வைத்து புன்முரோடு காட்சி தருகின்றார். சிலையிலேயே பல்வேறு ஆபரணங்களோடு காட்சி தரும் எம்பெருமான் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் போலே இருக்கின்றது. ಗರುಡ ಗಮನ ತವ ಚರಣ ಕಮಲಮಿತ ಮನಸಿಲ ಸತು ಮಮ ನಿತ್ಯಂ ಮನಸಿಲ ಸತು ಮಮ ನಿತ್ಯಂ ಮಮ ತಾಪಮಪ ಗುರುದೇವ ಮಮ ತಾಪಮಪ ಗುರುದೇವ ಜಲ ಜನಯನ ವಿಚಿನ ಮುಚ್ಚಿ ಹರನ ಮುಖ ವಿಮುತ ವಿಮುತ ಪರಪದ್ಮ ವಿಭೂತ ವಿಮುತ ಪರಪದ್ಮ ಮಮತಾಪಮಪ ಗುರುದೇವ ಮಮತಾಪಮಪ ಗುರುದೇವ ಶಂಗ ಚಕ್ರಧರ ದುಷ್ಟ ದೈತ್ಯಹರ ಸರ್ವ ಲೋಕ ಚರಣ ಸರ್ವಲೋಕಚರಣ ಮಮತಾಪಮಪ ಗುರುದೇವ ಮಮತಾಪಮಪ ಗುರುದೇವ. ಗರುಡ ವಾಹನ ನಾರಾಯಣ ಗರುಡ ವಾಹನ ನಾರಾಯಣ ಹೇ ಶೇಷ ಶಯನ ನಾರಾಯಣ ಹೇ ಶೇಷ ಶಯನ ನಾರಾಯಣ ಗರುಡ ವಾಹನ ನಾರಾಯಣ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಾರಾಯಣ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಾರಾಯಣ ಹರಿ ಓಂ ನಾರಾಯಣ ಹರಿ ಓಂ ನಾರಾಯಣ ಗರುಡ ವಾಹನ ನಾರಾಯಣ ಹೇ ಶೇಷ ಶಯನ ನಾರಾಯಣ ಗರುಡ ವಾಹನ ನಾರಾಯಣ.
Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. I would like to visit more temples and share them with you. This requires your support and God's grace. Like, share and subscribe. Thank you. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை மேலும் கோவில்களை நேரில் சென்று பகிர விரும்பாக உள்ளேன். பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யுங்கள்.